ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த கர்த்தருடைய நல்ல தன்மை, மூணாவது தொடர். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறது ஓய்வுக்கான கர்த்தரின் வடிவமைப்பு. காட்ஸ் டிசைன் ஃபார் ரெஸ்ட். ஓய்வுக்கான கர்த்தரின் வடிவமைப்பு. கர்த்தர் ஓய்வு எடுத்தாரா? எடுத்தார். ஆதி ஆகமத்தில் அவர் எல்லாமே உருவாக்கும் போது 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம மனுஷனாக யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் மனுஷன் கிடையாது. அவருக்கு சரீரம், மாமிசம், எலும்பு அந்த மாதிரி ஒரு உருவம் கிடையாது. அவர் ஆவி. அப்போது ஒரு ஆவி என்னத்துக்கு ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லை? ஏன்னா ஆவிக்கு சோர்வு வராது. இந்த மாதிரி மாமிசமான சரீரத்துக்கு தான் சோர்வு வரும். அப்போ ஏன் அவர் ஓய்வு எடுத்தார்? ஒரு நல்ல கேள்வி. ஆனால் அவர் ஓய்வு எடுத்தது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டுறதுக்காக. அவர் ஓய்வு எடுத்ததுனால தான் நம்மளும் ஓய்வு எடுக்கணும். அது ஒரு 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 ப்ராக்டிஸாக வந்துச்சு சபைக்குள்ளே மட்டும் இல்லாமல் உலகத்தில் வெறும் 2 மதங்கள் இல்லை 3 மதங்கள் இருக்குது. அவங்க மட்டும்தான் ஓய்வு பற்றி பேசுகிறாங்க. வேறு எந்த மதம் ஓய்வு பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த 3 மதம் ஒன்று யூத மதம், இன்னொன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று முஸ்லிம்ஸ். அதனால தான் நம்ம ஒரு நாள் தனியாக குறித்து வச்சுருக்கிறோம். எதுக்காக? ஓய்வு எடுத்து கர்த்தர் சன்னிதானத்தில் அந்த நேரத்தை செலவழிக்க. ஸோ யூதர்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கூடுவாங்க. நாம் ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம். அதுக்கு பைபிளில் எந்த ஆதாரமும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் கூடணும்னு சொல்லிட்டு. அது அந்த யூரோப்புடைய கலாச்சாரத்தில் அது நம்மளுக்கு சேர்ந்துருச்சு, நம்ம கூடுறோம். ஓகே, அது சரியாக போச்சு அது. ஆனால் முஸ்லீம் நாடுகளில் போனீங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமை கூடுவாங்க. அப்போது பிரதர் சிஸ்டர் அங்கே கத்தாரில் வெள்ளிக்கிழமை தான் சபை கூடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாங்க. ஸோ எந்த நாள் கூடுறோன்னு சொல்லிட்டு முக்கியம் கிடையாது. 6 நாளில் ஒரு நாள் பைபிள்லே இருக்குது, அது பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? நான் அந்த திருவிவிலியிலிருந்து எடுத்தேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறை இல்லை. ஓகே, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறை இல்லை. 2வது வசனம் அந்த ERV வெர்ஷன்லேருந்து எடுத்துக்கிறேன், தமிழ் ஈஸி வெர்ஷன்லேருந்து. அவர் பசுமையான புல்வெளிகளில் என்னை இளைப்பாற செய்கிறார், குளிர்ந்த நீரோடைகள் அருகே அவர் என்னை வழி நடத்துகிறார். அதே திருவிவிலியத்தில் எப்படி இருக்குதுன்னா, பசும் புல்வெளி மீது அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். ஏன் நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எடுக்கிறேனாக்கா, அதில் சில காரியங்கள் நம்மளுக்கு புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி யாத்திராகமம் 31:17 கர்த்தர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, ஓய்வு நாளும் எனக்கு இஸ்ரவேலுக்கும் மத்தியில் ஒரு அடையாளமாக எப்போதும் இருக்கும். கர்த்தர் 6 நாட்கள் உழைத்து வானையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் 7ஆம் நாள் ஓய்வாகவும் அமைதியாகவும் இருந்தார் என்றார். ஓகேவா? அது கர்த்தருக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் ஓய்வெடுத்தார், அதனால் இஸ்ரவேல் மக்கள் ஓய்வெடுக்கணும். மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போது இயற்கையாக நம்மளை எப்படி உருவாக்கியிருக்கிறார்னா, நம்ம உடம்பு ஓய்வு எடுக்காமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓய்வு எடுத்து தான் ஆகணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் ஓய்வு எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த பசுமை புல்வெளியில் கர்த்தர் ஓய்வு எடுக்க செய்கிறார் நம்மளை.
தண்ணி இருக்குதுல்ல, குளிர்ந்த தண்ணின்னு சொல்லும்போது நீங்கள் பயங்கர வெயிலில் நடந்து வந்து சில்லுன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி. ஆனால் அப்படி குடிக்கக்கூடாது தான், சில்லுன்னு குடிக்கக்கூடாது, திடீர்னு மரணம் கூட வரலாம். ஓகே, ஏன்னா சடன் டெம்பரேச்சர் மாறுது பாருங்கள். நீங்கள் வெயிலில் வந்தீங்க, உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்குது, சில்லுன்னு எடுத்து குடிக்கிறீங்க, அது வந்து சடனாக மாறும்போது சில காரியங்கள் உடம்புல நடக்கும். அது டேஞ்சரஸான காரியம். அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு கூல் வாட்டர் குடிக்கும்போது அது நம்மளுக்கு புத்துணர்ச்சி தருது. ஸோ இந்த ஓய்வும் புத்துணர்ச்சி அந்த 2 பாகங்களில் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு வசனத்தில். ஆனால் அதே நேரத்தில் வேறு டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டுக்குதுன்னா அமைதியான தண்ணி இல்லை, அமர்ந்த தண்ணின்னு சொல்லி பழைய டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. ஏன் அமர்ந்த தண்ணின்னு சொல்லி இருக்குது? ஏன்னா இந்த ஆடுகள் வந்து அசத்தல் இருக்கிற தண்ணிக்கிட்ட போகாது, அதுக்கு பயம், எதனா அங்கே இருக்குது டேஞ்சரு. அதனால் அந்த தண்ணி அமைதியாக இருக்கணும், எந்த சலசலப்பு இருக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோன்னா, ஆடுகள் வரத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே காத்துனுக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஆடுக்கிட்ட தண்ணி குடிக்க வரும்போது டபக்குன்னு போய் பிடிச்சிடும். ஆடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எந்த அசைவு இருக்கக்கூடாது தண்ணிக்கிட்ட. அதே நேரத்தில் அதுக்கு டபுள் செக்யூரிட்டி என்னென்னா, அந்த ஆடுடைய மெய்ப்பன் அவன் போய் இன்னும் செக்யூர் பண்ணும், எதுவுமே இல்லை இங்கேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆடு போய் தண்ணி குடிக்கும். இந்த ஆடுன்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், பைபிளில் பார்த்தீங்கன்னா மனுஷனை ஒப்பிட்டு நிறைய மிருகங்கள் பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஆடு ஒன்று, ஏன்னா நம்ம ஆடு போல தான் நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய சிந்தனை இருக்கும். நம்மளுடைய செக்யூரிட்டி பாருங்கள், எப்போவுமே வி ஃபீல் இன்செக்யூர். ஆடு கூட அதே மாதிரி தான். அதனால தான் ஒரு மெய்ப்பன் தேவை. ஆடு வந்து ஈஸியாக வழி தப்பி போயிடும், அதனால தான் ஒரு மெய்ப்பன் தேவை. ஓகே, ஏன்னா கர்த்தர் நேராக வந்து உங்களை கைட் பண்ண முடியாது, அதனால தான் ஒரு மெய்ப்பன் வைக்கிறார். ஓகே, அதனால் இந்த பெரிய பெரிய சபையில் பார்க்குறீங்களே, எனக்கு 1,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, 1,00,000 மெம்பருக்கு ஒரு ஆடு வந்து மேய்க்க முடியாது. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாடில் என்ன பார்க்குறோம், திருச்சபை ஆரம்பிக்கும் போது வீடுகளில் அவங்க கூடுனாங்க. சின்ன சின்ன கூட்டமாக இருந்துச்சு, சின்ன கூட்டம், ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும்போது ஒரு மெய்ப்பன் வந்து ஒவ்வொருத்தரை விசாரிக்க முடியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும், அவங்களுக்கு கேர் கொடுக்க முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அதுதான் அதோடைய இந்த திருச்சபைன்னு சொல்கிற ஒரு கான்செப்டுடைய அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, மிருகங்கள் பற்றி சொல்லியிருந்தால சில நேரத்தில் நம்மளை பண்ணிக்கு ஒப்பிட்டு கூட எழுதப்பட்டிருக்கு பைபிளில். கர்த்தர் வந்து நம்மளை தன்னுடைய ரத்தம் கொடுத்து சுத்திகரித்து நம்மளை க்ளீன் பண்ணி கொண்டு வர்றாரு. நம்ம திருப்பி பாவத்தில் போய் பண்ணி மாதிரி சேத்துல போயிட்டு விழுகிறோம் இல்லை, கழுகு போல அங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா விசுவாசத்தில் வாழ்கிறவன் வந்து கழுகு போல உயருவான்னு சொல்லி போட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய மிருகங்கள், பறவைகள் வச்சு பைபிளில் வந்து மனுஷனை ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஆடுகள் பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு மெய்ப்பனுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு ஆடுக்கு ஓய்வு, புத்துணர்ச்சி, இது 2 இருந்தால் தான் ஆடு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து அதே போல் ஓய்வு, புத்துணர்ச்சி, இது 2 இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது இல்லாமல் கர்த்தருக்கு என் சிறந்ததை கொடுக்க ஓய்வு தேவை, எனக்கு ஓய்வு தேவை. நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான், நான் புத்துணர்ச்சியோடு இருந்தால் தான் நான் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும். ஓகே, டு கிவ் காட் மை பெஸ்ட் ரிக்வயர்ஸ் ரெஸ்ட். நாம் விரும்பாத போது அவர் நமக்கு சிறந்ததை கொடுக்கிறார். ஆடு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு வந்து ஓய்வு பிடிக்காது. ஆடு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து படுத்துக்காது. ஏன் சொல்லுங்க? இன்செக்யூர், பாதுகாப்பு இன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆடுக்கு. எதனா பூச்சி வந்துடும்,
ஆடுங்களுக்குள்ளே சண்டை வரும், எதனா வேற மிருகம் வந்து அட்டாக் பண்ணிடும். தண்ணி பாருங்கள், அசத்தல் இருந்தால் அங்கே இன்செக்யூர் ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டி வந்து ஆடுக்கு இருக்குது, நம்ம போல் மனுஷனுக்கும் அதே போல் இருக்குது. ஆனாலும் அங்கே பாருங்கள், அந்த வசனம் பாருங்கள், வாசித்து பாருங்களேன், ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. ஆஹா, ஒரு நிமிஷம். ஓகே. அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். அவர் செய்கிறார், நான் செய்யல, அவர் என்னை செய்கிறார். ஓகே. அதே போல் அவர் இளைப்பாற செய்வார், திருவிவிலியத்தில் அவர் என்னை அழைத்து செல்வார் அப்படி போட்டுக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட சில நேரத்தில் நம்மளுடைய நன்மைக்காக அவர் கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே எவ்வளோ பேருக்கு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க இப்போ, சின்ன குழந்தைங்க? ஓகே. எவ்வளோ பேர் வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தீங்க, தாய் தகவல்? ஓகே. அப்போது குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக தூங்க பிடிக்காது. அவங்களுக்கு தூக்கம் வரலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள தூங்க வைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் தூங்குனா தான் ஆரோக்கியமாக இருப்பான், இல்லை? இயற்கையாக சொல்கிறேன் நான், நடைமுறை வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் வந்து நம்மளை ஓய்வு எடுக்க சொல்கிறார். அது வந்து ஒரு 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 ரிக்வெஸ்ட் கிடையாது, ஒரு சஜஷன் கிடையாது, ஒரு அட்வைஸ் கிடையாது, அது ஒரு கட்டளை. அதான் நான் வாசித்தேன் யாத்திராகமத்திலேருந்து. ஓகே. கர்த்தர் ஓய்வு எடுத்தார், அது ஆதியாகமத்தில் இருக்குது. 6 நாள் வேலை செஞ்சார், 7வது நாள் ஓய்வு எடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது, ஊழியம் செய்யும் போது ஓய்வு எடுத்தாருன்னு சொல்லிட்டு 7 இடங்களில் நம்ம பைபிளில் புதிய ஏற்பாடில் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் ஓய்வு எடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுக்கிறாரு. ஆனால் நாம் ஓய்வு எடுக்க மாட்டோம். ஏன் யோசித்தீங்களா? எப்போனா 5 காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் வந்து மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டி, தவறான அடையாளம். என்னது தவறான அடையாளம்னா, எனது வேலையின் அடிப்படையின் எனது தகுதி, அடிப்படையில் எனது தகுதி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் வேலை செஞ்சாதான், இவ்வளோ வேலை செஞ்சாதான், இவ்வளோ சம்பாதிச்சாதான், இவ்வளோ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் அதுதான் என்னுடைய அடையாளம், அதில் தான் என்னுடைய வெற்றி. அப்போ தான் என்னை வந்து சொசைட்டி, அதாவது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், அப்போ தான் என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும், அப்போ தான் திருச்சபையில் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுதான் மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டி. அதாவது we think unless we work, produce and are successful, we are not valuable. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் வேலை செஞ்சாதான் எனக்கு மதிப்பு, இல்லைன்னா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. அன்றைக்கி நம்ம ராஜேந்திரன் கிட்டே பேசும்போது சொன்னார், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நான் எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இல்லைன்னா ஜனங்க வந்து என்னை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கள் இருக்குது நம்மளுக்கு. நம்ம வேலை செய்யலைன்னா, அதாவது நான் வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, வேலை செய்கிறது வந்து கர்த்தரே வேலை செய்கிறாருல்ல, இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சார்ல. மனுஷனை உருவாக்கும் போது வேலையோடு தான் கர்த்தர் உருவாக்குனார். கர்த்தர் வேலை செஞ்சு தான் மனுஷனை உருவாக்குனார் இல்லை? அப்போ வேலை வந்து நம்ம கூட இருக்குது, அது கர்த்தர் விரும்புகிறார். எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ, அதே அளவுக்கு நம்ம ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்மளுக்குள்ளே இந்த ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டி, தவறான ஒரு அடையாளம் இருந்ததுனால நம்ம வந்து வேலை செய்வதிலிருந்து ஓய்வு எடுக்க மாட்டோம். பிரசங்கி
10:15 போட்டிருக்குது. என்ன தப்பாக நினைக்காதீங்க, இது வேதம் சொல்லுது. முட்டாள் தன் வீட்டுக்குரிய வழியை அவ்வளவு சுறுசுறுப்பாக அறிந்து கொள்ள மாட்டான். எனவே வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலையே செய்வான். அப்போ இது சுருக்கமாக சொன்னீங்கன்னா, முட்டாள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலையை செய்வான். அந்த முதல் பாகம் அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது நான் ஜஸ்ட் அந்த முதல் இருக்கிற அந்த வார்த்தையை தூக்கி 2வது இடத்துல போடும்போது நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரி நிலைக்கு போய்விடுறோம். ஏன்னாக்கா இந்த முட்டாள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எப்படி இருக்குதுன்னா, இந்த கோடாரி இருக்குதுல்ல, மரம் வெட்டுறது, இந்த கோடாரியை நீங்கள் சாணம் பண்ணாமல் ஒரு மக்கு கோடாரியை எடுத்து நீங்கள் மரத்தை வெட்டும்போது உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அங்கே போடுறீங்க, ஆனால் மரம் வெட்ட மாட்டுது. அப்போ அவனுடைய உழைப்பு என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகிடுது. அதுல தான் ஒரு முட்டாள். அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கடைசியில் ஒன்றுமே அவனுக்கு கிடைக்க மாட்டேது, அவனுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிடுது. அதனால் வேலையை விட வாழ்க்கை மேலானது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். வேலையை விட வாழ்க்கை மேலானது. ஓகே, 2வது காரியம் என்னன்னா, பொருளாசை, மெட்டீரியலிசம். அதாவது எப்பொழுதும் பணமும் உடைமையும் வாழ்வில் மிக முக்கியமானது என்று நினைப்பது. அதே போல் எப்போதும் அதிக பொருட்களை விரும்புவது. எது பார்த்தாலும் வாங்கணும்னு சொல்லி தோணும். அவன் கரெக்டாக அதுக்கு ஏற்ற ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆக்சுவலி உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி உருவாக்கி போடுவானா, நீங்கள் அதில் மயங்கிட்டு அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி, அது விட்டுருங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கல்ல, உங்கள் சொந்தக்கார வீட்டில் என்னென்ன வாங்கி வச்சுக்கிறாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் என்னென்ன வாங்கி வச்சுருக்கிறாங்க, அதுதான் அந்த பொருளாசை. ஓகே, ஏன்னா நீதிமொழிகள் 23:4-5 பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, செல்வந்தனாக முயன்று உனது உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே, நீ அறிவுள்ளவனாக இருந்தால் பொறுமையாக இரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த பொருள் ஆசைனால என்ன ஆகுதுன்னா, அதிகமான பொருட்களை பெற உங்களுக்கு அதிக பணம் தேவை. பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். அப்போ அதிக பணத்திற்காக நீங்கள் கடினமாகவும் நீண்ட காலமாகவும் உழைக்க வேண்டும். இது நம்ம பார்க்க மாட்டோம், ரியலைஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு அந்த ஞானம் தேவை. அந்த தன்னை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ஞானம் நம்மளுக்கு தேவை. அது வேதம் தான் கொடுக்குறது. We need to have the wisdom to show some restraint. ஓகே, அப்போது நம்ம வாழ்க்கை 2 பாகத்தில் பிரிச்சிங்கனாக்கா, முதல் பாகத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பயங்கரமாக கடினமாக நம்ம உழைக்கிறோம். எதுக்கு? செல்வத்தை சம்பாதிக்க நம்ம உழைக்கிறோம். அப்போ உழைக்கும் போது என்ன ஆகுது? நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம தியாகம் பண்ணுறோம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறோம், ஓய்வு எடுக்கிறதே இல்லை. அப்போ கடைசியில் என்ன ஆகிடுது? உடம்பு பாதிக்கப்படுது. 2வது பாகத்துக்கு வருவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? செல்வத்தை தியாகம் பண்ணி ஆரோக்கியத்தை தேடுகிறோம். ஹாஸ்பிட்டல் போகிறது, டாக்டர் பார்க்குறது, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட், சம்பாதிச்சதெல்லாம் எதுக்கு போகுது? ஒரு விஷியஸ் சைக்கிள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இது ஒரு விஷியஸ் சைக்கிள். இதுலேருந்து காப்பாற்றுதா கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கடுமையாக உழைக்கிறவங்ககிட்ட பேசுங்களேன். ராஜேந்திரன், இங்கே இவர் பேர் வில்லியம்மு, அவங்கெல்லாம் வெயிலில் உழைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. இப்போ பிரகாஷ் ஏசியில் இருப்பார், அதுவும் உழைப்பு தான். ஆனால் இவங்க உடல் உழைப்பு அதிகம், அவருக்கு மன உழைப்பு. எப்படி பண்ணாலும் ஓய்வு தேவை.
மனசுக்கும் ஓய்வு தேவை, உடலுக்கும் ஓய்வு தேவை, உங்கள் ஆன்மாக்கும் ஓய்வு தேவை. ஓகே, மூணாவது காரியம் பார்க்கலாம். ஒரு வசனம் இருக்குது, லூக்கா 12:15. பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். பொருளாசை தான் நம்மளுக்கு அவ்வளோ உழைக்க வைக்கிது. அதில் நம்மளுடைய ஆரோக்கியம் போய்விடுது. ஸோ பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு அதிகம் சொத்துகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஸோ நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அது பத்தாது. இது போதுமன்ற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வராது. ஏன்னா இதுலேருந்து வர பணம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் சொத்து, அதுலேருந்து வர பணத்தை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் சொத்து. அது ஒரு சைக்கிள், அது போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு நைட் அண்ட் டே தூக்கம் வராது. புரியுதுங்களா? மூணாவது காரியம் பொறாமை, என்வி. அதாவது மற்றவர்கள் போல் நாம் இருக்க வேண்டும் சொல்லி ஒரு 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 யோசனை நம்மளை தனியாக விடாது, சும்மா விடாது. இதுக்கு ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி 4:4. பிறகு நான் என் ஜனங்கள் எவ்வளவு கடினமாக வேலை செய்கிறார்கள் என்று நினைத்தேன். பிரசங்கி சொல்கிறார். ஓகே, இந்த நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து எடுக்கிறதுனால நான் வாசிக்கிறது கேளுங்க. ஓகே, புரியலன்னா கை தூக்குங்க, திருப்பி வாசிக்கிறேன். பிறகு நான் என் ஜனங்கள் எவ்வளவு கடினமாக வேலை செய்கிறார்கள் என்று நினைத்தேன். ஜனங்கள் வெற்றி பெறவும் மற்றவர்களை விட சிறப்பு பெறவும் முயற்சி செய்வதை நான் பார்த்தேன். மற்றவர்களோட இவங்க வெற்றியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஏனென்றால் அதுக்கு காரணம் என்ன கேளுங்க. ஏனென்றால் ஜனங்கள் அனைவரும் பொறாமை உடையவர்கள். நான் சொல்ல, வசனம் சொல்லுது, ஜனங்கள் அனைவரும் பொறாமை உடையவர்கள். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, அவர்கள் தம்மை விட மற்றவர் அதிகம் பெறுவதை விரும்ப மாட்டார்கள். இயற்கை இது, பாவத்தில் விழுந்த மனிதனுடைய இயல்பு. ஓகே, இது அர்த்தமற்றது. இது காற்றை பிடிக்க முயற்சி செய்வது போன்றது என்ன எண்ணினேன், அப்படி சொல்கிறார் பிரசங்கி. ஸோ இந்த பொறாமை நம்மளை என்ன பண்ணுது, அந்த விஷியஸ் சைக்கிள், அந்த டேஞ்சரஸான சைக்கிள்குள்ளே தள்ளிவிடுது. நாலாவது காரியம் என்னன்னா, வேல்யூ அச்சீவ்மெண்ட்ஸ் மோர் தேன் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது உறவுகளை விட சாதனைகளை மதிப்பது அதிகம். நான் சாதிச்சாதான் என்னை மதிப்பாங்க, அதனால் உறவுகளை தாழ்த்தி பார்க்கறது, செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. இப்போது நிறைய நாடுகளில் இந்த இராணுவத்தில் வேலை செய்கிறாங்களே, அவங்கள பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் அவங்க நாட்டை காப்பாற்ற போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது குடும்பமே இருக்காது. ஏன்னா அவங்க காத்திருந்து பார்த்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. குடும்பங்கள் உடையுது. அப்போது இராணுவத்தில் போய் சேரக்கூடாதுன்னு கேட்குறீங்க, யோசிச்சிங்க. அதுக்கு பதில் இல்லை என்கிட்ட. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்தாருன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் அதுக்கு என்ன விடைன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வேலைக்கு சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உறவுகள் உடையுது, குடும்பங்கள் சிதறுது. பிரசங்கி 4:7-9 கேளுங்க. மீண்டும் அர்த்தமில்லாத சிலவற்றை நான் பார்த்தேன். ஒருவனுக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு ஒரு மகனோ அல்லது சகோதரன் கூட இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அவன் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறான். அவன் தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது இல்லை. அவன் மிகுதியாக உழைக்கிறான்,
அவன் வேலை செய்வதை நிறுத்தி, திடீர்னு ஒரு நாள் வேலை செய்வதை நிறுத்தி, நான் யாருக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் வாழ்க்கை அனுபவிக்க கூடாது, இதுவும் மிக மோசமானது, அர்த்தமற்றதுமான ஒன்றாகும். ஓகே, ஒருவனாக இருப்பதை விட 2 பேராக இருப்பது நலம். 2 பேர் சேர்ந்து வேலை செய்வதால் அவர்கள் தாங்கள் வேலையிலிருந்து அதிகம் பெறலாம். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆணாதிக்கத்தினால நீ வேலை செய்யக்கூடாது, நான் சம்பாதிச்சுக்கிறேன். இவர் போயிட்டு என்ன பண்ணுவார், டே அண்ட் நைட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சம்பாதிப்பார். ஆனால் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் வசனமே என்ன சொல்லுது, 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் நிறையா பெறலாம். 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், 2 பேரும் நலமாக இருக்கலாம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஓகே, இதில் என்ன ஆயிடுதுன்னா, அதாவது நம்ம உறவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த உலகத்தில், சாதனைகள் இல்லை. நாட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்கோலேட்ஸ். உறவுகள் தான் முக்கியம். ஏன்னாக்கா நாளைக்கு நம்ம பரலோகம் போகும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறோன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் எவ்வளோ உறவுகள் நம்ம உருவாக்கி வழி நடத்தி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகிறோம், அதுதான் பார்ப்பார். இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சிங்ஸ் இருக்குதுல்ல, அது சுருக்கமாக சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நேசி, பிறரை நேசி, உன் எதிரியை நேசி என்றாரு. அந்த நேசிக்கிறதுக்கு மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உறவுகள் சம்பாதிக்கிறீங்க. அந்த உறவை நீங்கள் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துனீங்கன்னா அவங்க பரலோகம் போய் சேருவாங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, சாதனைகள் படைக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. நீங்கள் பரலோகம் போகும்போது இவர் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பரலோகத்தில் மதிப்பை கொடுப்பாங்க? இல்லை. ஓகே, 5வது காரியம் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை. நான் சொல்கிறது இந்த காரியங்களினால, இந்த 5 காரியங்களினால நம்ம ஓய்வு எடுக்க மாட்டோம். ஓகே, பாதுகாப்பின்மை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு போதுமானதாக இருக்காது என்று நான் பயப்படும் போது எனக்கு பாதுகாப்பின்மை வருது. When I think that I do not have enough, when I'm afraid that I won't have enough, I feel insecure. ஆனால் இன்னொரு காரியம் என்னன்னா, என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது ஒருபோதும் போதாது. முன்னாடியே சொன்னேன்ல, சொத்து வாங்குகிறேன், அதுலேருந்து வர்றது இன்னும் கொஞ்சம் வாங்குகிறேன், அதுலேருந்து வர்றது இன்னும் கொஞ்சம் வாங்குகிறேன். ஏன்னா அந்த 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 சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் நம்மளுக்கு வராது. ஏன்னா இந்த இன்செக்யூர் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு இந்த பாதுகாப்பின்மை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேளுங்க, இந்த 2 வசனம் வாசிக்க போகிறேன், கேளுங்க. ஒன்று பிரசங்கி 6:7 என்ன போட்டுக்குதுன்னா, வயிற்றுக்காகவே ஒருவன் வேலை செய்கிறார், ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பது இல்லை. அப்போ என்ன, அந்த வேலைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வயிற்றுக்காக நீ வேலை செய்கிற, ஆனால் உனக்கு சாப்பிட்றதுக்கு சரியான உணவு பத்த மாட்டுது. இதே நான் இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, மெசேஜ்ன்னு சொல்லிட்டு. எப்படி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனு, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனு, மெசேஜ்ன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதுலேருந்து மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழில் இங்கே கொண்டு வந்துக்கிறவங்க முன்னாடி, எங்கள் பசிக்கு உணவளிக்க நாங்கள் வேலை செய்கிறோம், இதற்கிடையில் எங்கள் ஆன்மா பசியுடன் இருக்கிறது. ஓகே, இன்னொரு வசனம் சங்கீதம் 127:2. அங்கே எப்படி போட்டிருக்குதுன்னா, வாழ்க்கை வாழ்வதற்காக காலையில் எழுவதும் இரவில் வெகுநேரம் விழித்திருப்பதும் பொழுது வீணாகுவதாகும். தேவன் தம் நேசிக்கிற ஜனங்களை அவர்கள் உறங்கும் போது கவனித்து காக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஏந்திருக்கிறோம், நைட்டு ரொம்ப நேரம் நம்ம தூங்குறதில்ல. எதுக்காக? ஓய்வு எடுக்கக்கூடாது, நம்ம பிளான் பண்ணினே இருக்கிறோம். இல்லைன்னா எதனா ஒரு கவலை நம்மளை
டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியலனாக்கா, நம்ம தூங்கும் போது கர்த்தர் நம்ம மேலே கண்ணு வச்சு நம்மளை கவனிக்கிறார். ஆனால் இதே வந்து பைபிள் லிவிங் பைபிள்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் எப்படி போட்டுக்குது பாருங்கள், அதோடைய மொழிபெயர்ப்பு தான் தமிழில். நீங்கள் பட்டினியால் இருந்து விடுவீர்கள் என்று பயந்து, நீங்கள் பட்டினியால் இருந்து விடுவீர்கள் என்று பயந்து அதிகாலையிலிருந்து இரவு வரை கடினமாக உழைப்பது அர்த்தமற்றது. அது பயம். அந்த பயத்தினால நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறீங்க, அது அர்த்தமற்றது. ஏனென்றால் தம் அன்புக்குரியவர்கள் சரியான ஓய்வை பெற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பயமே தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம் பயத்தை பற்றி. பயத்தினால நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுது பாருங்கள். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நம்ம ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு பைபிள்லேருந்து நான் வாசிக்கிறேன். நான் என்னுடைய சொந்த சிந்தனை சொல்லலைன்னு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? இந்த காரியங்கள்னால் நாம் ஓய்வு எடுக்கிறதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து அந்த நல் மெய்ப்பன் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா நல் மெய்ப்பன் எது செஞ்சாலும் அது வந்து என்னுடைய நன்மைக்காக தான் செய்வார், என்னுடைய வளர்ச்சிக்காக தான் செய்வார், என்னுடைய வெற்றிக்காக தான் செய்வார்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும். அது எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா, அது ஒரு பிளைண்ட் ஃபெய்த், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அந்த நல்மைப்பன் மேலே வைக்கணும். ஓகே, நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமெம்பர் மை வேல்யூ அண்ட் மை வர்த் டு காட். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் மதிப்பையும் உங்கள் தகுதியும் நினைத்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் கூட நம்ம ஏதோ பேசும்போது அந்த 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 விஷயம் வந்துச்சு. அதாவது கர்த்தருக்கு முன்னாடி எனக்கு எந்த தகுதி கிடையாது, அது கரெக்டு தான். ஆனாலும் எனக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி நான் பெறலை, அவர் எனக்கு கொடுத்தார். எப்படி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை தனித்துவமானவராக இல்லைன்னா சிறந்தவராக படைத்தார். யார் படைத்தார்? பிதாவாகிய கர்த்தர் உங்களை படைத்தார், தனியாக படைத்தார். யூனிக், யூ ஆர் வெரி யூனிக். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர் போல இல்லை, நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபேஸு, உங்களுடைய டிஎன்ஏ, உங்களுடைய இமோஷன்ஸு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து. அப்போ கர்த்தர் வந்து எவ்வளோ நினச்சி உங்களை படைத்திருப்பார், யோசித்து பாருங்கள். ஸோ பிதாவாகிய கர்த்தர் வந்து உங்களை சிறந்தவனாக படைத்தார். அப்போ நீங்கள் ஸ்பெஷல் தானே, உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது இல்லை? அவர் யோசித்து படைத்தார் இல்லை? ஓகே, ரெண்டாவது காரணம், இயேசு உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். அப்போ தான் நீங்கள் நித்திய வாழ்வு பெறுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சிறந்தவனாக இல்லைன்னா அவர் ஏன் தன் உயிரை உங்களுக்காக கொடுக்குறார்? யோசிக்க வேண்டிய காரியம் இல்லை? மூணாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வசிக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உங்களை ஊக்கப்படுத்துகிறார். பாருங்க, திரியேக கர்த்தரே உங்கள் கூட செயல்படுறார். அப்போ நீங்கள் எவ்வளோ மதிப்புள்ளவன் அவங்களுக்கு முன்பாக, திரியேக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எவ்வளோ மதிப்புள்ளவன் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். எனவே நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் அல்லது முடங்கிவிட்டாலும் நீங்கள் இன்னும் கர்த்தருக்கு மதிப்பு மிக்கவர். உங்கள் கை கால் விழுந்துட்டாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வந்து ப்ரெஷியஸ், உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அது நீங்கள் சம்பாதிக்கல, அவர் கொடுத்தார். அவர் உங்கள் மேலே ஒரு கரிசனை வச்சிருக்கிறார், உங்கள் மேலே ஒரு அக்கறை வச்சிருக்கிறார். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னாக்கா,
நான் என்ன செய்கிறேன் என்பதை எனக்கு மதிப்பு தரவில்லை. மாறாக நான் யாரை சார்ந்தவன் என்பதில் என் மதிப்பு மறைந்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் வாட் ஐ டூ தட் கிவ்ஸ் மீ worth, பட் who I belong to gives me the worth. ஒரு உதாரணத்துக்காக, உலகத்தில் மிக பணக்கார ஆள் யார் இன்னைக்கு? இலான் மஸ்கை யாருன்னா மதிச்சாங்களா இவ்வளோ நாள்? அவன் பணம் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் கூட சேர்ந்ததுனால ட்ரம்ப்புக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அந்த ஆள். எங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் பார்க்குறீங்க. ட்ரம்ப்பு கூட சேர்ந்ததுனால அமெரிக்கா முழுவதும், அமெரிக்கா மட்டும் இல்லை, மற்ற நாடுகள் முழுவதும், உலகமே பயப்படுது. யாரை? மஸ்கை. ஏன்னா ட்ரம்ப்புடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை மஸ்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன சாதனை படிச்சிங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் மதிப்பு அதுலேருந்து வரல. நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க. அப்போ நம்ம யார் கூட இருக்கிறோம்? கர்த்தர் கூட, சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மதிப்பு. அங்கே இல்லைன்னா நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. இது ஆழமாக புரிஞ்சுக்கணும் நம்ம. அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யாரோ எப்பயோ நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது நம்மளை என்ன சொல்லிட்டாங்க? நீ பயனற்ற ஒரு நபர், நீ எதுக்கும் உதவாத ஒரு நபர், உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நீ மதிப்பற்ற ஒரு நபர் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? கடினமாக உழைச்சி அந்த நபருக்கு முன்னால் நம்மளே ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அது வேஸ்ட்டுங்க, அது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த யார் உங்களை அப்படி சொன்னாங்களோ அவங்க சொன்னது கூட மறந்துட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடினமாக உழைச்சி அவங்களுக்கு முன்னாடி உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அதோட யோசிச்சு பாருங்கள், உங்களை யார் உருவாக்குனா? கர்த்தர் உருவாக்குனார்ல. இப்போ நிறைய பேர் இங்கே தாய் தகப்பனாக இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்குனீங்கல்ல, அந்த பிள்ளைகள் உங்கள் முன்னாடி எப்படி மதிப்புள்ளவங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்க, பாதுகாப்பீங்க, நேசிப்பீங்க. அதே போல தான் கர்த்தர் உங்களை உருவாக்குனதுனால கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மதிப்புள்ளவங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே வர, வெளியிலேருந்து உள்ளே வர அவருக்கு தெரியும். ஜேம்ஸ் யாக்கோபு 1:18 போட்டுக்குது, உண்மையான வார்த்தை மூலம் தேவன் நமக்கு வாழ்க்கை தர முடிவு செய்துள்ளார். அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மை முக்கியமானவையாக கருத்திருக்கிறார். எல்லா படைப்பில் நீங்கள் முக்கியமானவர்ன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்களுடைய மதிப்பு என்ன? அதுதான் நீங்கள் நினைத்துக்கொள்ளணும். இன்னொரு வசனம், ஏசாயா 48:17, கர்த்தரும் மீட்பருமாகிய இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார், நானே உனது தேவனாகிய கர்த்தர், பயனுள்ளதை செய்ய நான் உனக்கு கற்பிக்கிறேன், நீ போக வேண்டிய பாதையில் உன்னை நான் வழிநடத்துகிறேன். கர்த்தர் உங்களுடைய வழிகாட்டி. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய வழிகாட்டி. அப்போ உங்களுடைய மதிப்பு நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களா? பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு முன்பாக நான் மதிப்புள்ளவன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் நினைத்ததில்லை. ஆனால் உங்களுடைய தயவால் என்னை அதை புரிந்து கொள்ள வைங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம், ஒரு ஒரு சில செகண்ட்ஸ் பண்ணுங்களேன். ஒவ்வொருத்தருமா பண்ணுங்களேன்.
ஆமென். ஸோ முதல் காரியம் வந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எவ்வளோ மதிப்புள்ளவன்னு சொல்லிட்டு நினைத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து கண்டென்ட்மெண்ட். என்ஜாய் வாட் ஐ ஆல்ரெடி ஹேவ். அது என்ன? மனநிறைவு, இல்லைன்னா திருப்தி. என்னிடம் ஏற்கனவே இருப்பதை நான் அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சிலது கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதை அனுபவிங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது பின்னாடி போகும்போது நீங்கள் வேலை செய்வீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஓய்வு கிடைக்காது, உங்களுடைய ஆரோக்கியம் போய்விடும். we have to learn to be content. இந்த திருப்தி, மன நிறைவு வந்து நம்ம கற்றுக்கினா தான் வரும். நம்ம முயற்சி எடுத்தால் தான் வரும், தானாக வராது. தானாக என்ன வரும்? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அதுதான் வரும் தானா. என்ன? ஸோ இங்கே பிலிப்பியர் 4:12-13 நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. அது ரொம்ப கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்குது. பவுல் சொல்கிறாரு, எனக்கு இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, கஷ்டத்தில் இருக்கும் போதும் சரி, நல்ல நேரத்தில் இருக்கும் போதும் சரி, எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கினேன்னு சொல்கிறாரு. அந்த சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்திகரமான ஒரு மன நிறைவான ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு வேணும். ஓகே, அதாவது வாங்கும் ஆசை உங்களால் வாங்க முடியாத ஒன்றை வாங்க தூண்டுகிறது. இந்த ஆசை மட்டும் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது என்னால் வாங்க முடியாது, ஆனாலும் நான் வாங்கி தான் ஆவேன். அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் என்கிட்ட இருந்து தான் ஆகணும். அவங்க பார்க்கணும், நான் அதை வச்சுன்னுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆசை வந்து நம்மளை தூண்டி விட்டு நம்மளை வந்து அந்த விஷியஸ் சைக்கிள்னால் என்ன? அது ஒரு சூழல். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது, அதுக்குள்ளே தள்ளிவிடுது நம்மளை. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா, கேளுங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஆனால் அதை அனுபவிக்க நேரமில்லை. ஏனென்றால் நீங்கள் அதன் விலையை, அதாவது நீங்கள் கடன் கொடுத்து தானே வாங்குவீங்க. உங்களுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் கடன் கொடுத்து வாங்குவீங்க. ஸோ அந்த விலை, அந்த கடனை வந்து செலுத்துவதில் மும்முரமாக இருப்பதால் அதை செலுத்தும் நேரத்தில் நீங்கள் அதை சொந்தமாக வைத்திருப்பதில் மகிழ்ச்சியை இழந்து விடுவீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு அந்த வசதி இன்னும் வரலை, ஆனாலும் நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டி முடிச்சிடுறீங்க. இப்போ என்ன பண்ணோம்? கடனை தீர்க்கணும். இல்லைன்னா பேங்க் கடன் கொடுத்தவன் வந்து வீடை எடுத்துன்னு போயிடுவான். ஸோ அந்த பயம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ராகும் பகலும் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பீங்க. அப்போ வீட்டை எதுக்கு வாங்கினீங்க? நீங்கள் கடன் மொத்தமாக கட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு வந்து பழசாயிடும், நீங்கள் என்ஜாயும் பண்ண முடியாது. நீங்களும் அந்த 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 தெம்பே இருக்காது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதே போல் தான் ஒரு கார் வாங்குறீங்க, அதே தான் நடக்குது. நான் வீடு வாங்காதீங்கன்னு சொல்ல, நிலம் வாங்காதீங்கன்னு சொல்ல, கார் வாங்காதீங்கன்னு சொல்லலை. கர்த்தர் எப்போ கொடுக்குறாரு அப்போ எடுத்துக்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன். போன முறை சொல்லும்போது என்ன சொன்னேன்? நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு கார் வாங்கிடுறேன், அதுவும் எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குகிறேன், சும்மா சாதா கார் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் கார் வச்சுக்கிறாங்க, BMW, பென்ஸு, அந்த மாதிரி டொயட்டா, அந்த மாதிரி வாங்கிட்டு எங்கே நிறுத்தி வச்சுக்கிறேன்? தெருவில் நிறுத்தி வைக்கிறேன். அந்த கார் யாருன்னா கீறிடுவாங்க, கல் தூக்கி அடிப்பாங்க, தூசி படும், அதனால நைட்டு எனக்கு தூக்கம் வராது. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே தூங்காமல் காரில் போய் படுத்துக்கிறேன், காருடைய பாதுகாப்புக்காக. அந்த நிலைமை நம்மளுக்கு வேண்டாங்க. கர்த்தருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும், எப்போ வேணும்னு சொல்லிட்டு ஏற்ற நேரத்தில் அவர் கொடுப்பார். அதனால தான் இந்த நல்ல மெய்ப்பனை கண்மூடித்தனமாக நம்பணும், கண்மூடித்தனமாக நம்ம வந்து அவரை பிடித்து கொள்ளணும். ஓகே, மூணாவது காரியம், லிமிட் மை ஒர்க் டு 6 days a week. வேலை செய்கிறீங்களே 6 நாள் செய்யுங்க, எவ்வளோ வேணால் செய்யுங்க, ஒரு நாள் மட்டும் செய்யாதீங்க. அவர் செய்யலை,
ஏசாமியும் செய்யலை, இல்லை ஓய்வு எடுத்தார்ல, நீங்களும் ஓய்விடுங்க. கர்த்தர் நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறார். ரெஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன், அதாவது ஓய்வு, பொழுதுபோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கே பார்த்தீங்கன்னா 10 கட்டளையில் ஒரு கட்டளையாக இருக்குதா? 10 கட்டளையில் ஒரு கட்டளையாக கர்த்தர் கொடுத்துக்கிறாரு, ஓய்வு நாள் அனுசரிங்கன்னு சொல்லிட்டு. பொழுதுபோக்குனா என்ன? பொழுதுபோக்கு என்பதை உடல் நலம் மற்றும் மனநிலையை புதுப்பிக்கும் செயல்பாடு. நீங்கள் அந்த இதில் கனடாவில் போகும்போது அந்த சபையில் என்ன பண்ணுவாங்க, காலையில் எல்லாருமே வந்துடுவாங்க வர்ஷிப்க்கு. வர்ஷிப் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியாக போயிடுவாங்க. போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அவங்களே தான் கிரவுண்டுக்கு வருவாங்க விளையாடுறதுக்கு. விளையாடிட்டு திருப்பி நைட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க டைம் வந்து ஒரு அந்த ஓய்வு நாள் வந்து எப்படி அவங்க செலவழிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு 3-4 வருஷம் கழித்து பாஸ்டர் அவங்க வீட்டில் அவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க. போன வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் ஒன்றா இருந்தோம். என்ன பண்ணாங்கன்னா, பழைய காரியங்கள் எல்லாம் நினைத்து, ஒன்று வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. ஜபத்தில் நிறைய நேரம் செலவழித்தாங்க, ஒன்றா சாப்பிட்டாங்க செஞ்சு. ஓகே, ஸோ அந்த அதாவது நீங்கள் அந்த நேரம் வந்து எப்படி செலவழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாத்திராகமம் 23:12 6 நாட்கள் உன்னுடைய வேலை செய்து 7ஆம் நாளில் உன்னுடைய மாடும் உன்னுடைய குழந்தையும் இளைப்பாறவும், உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடிமை பெண்ணு கூட ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறார். ஓகே, அதே போல் யாத்திராகமம் 20:9-10 6 நாட்களும் நீ வேலை செய்து உன்னுடைய செயல்களெல்லாம் நடத்து, 7ஆம் நாளோ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன்னுடைய மகனானாலும் உன்னுடைய மகளானாலும் உன்னுடைய வேலைக்காரனாலும் உன்னுடைய வேலைக்காரியானாலும் உன்னுடைய மிருக ஜீவனானாலும் உன்னுடைய வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்போ ஓய்வு நாள் வந்து ஒரு கட்டளையாக வருதுங்க. ஓய்வு எடுக்கணும். நீங்கள் கர்த்தர் நல்லவர், ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிறார். அதனால தான் கட்டளையே கொடுத்தாரு. ஏன்னா கட்டளையே கொடுக்கலன்னா நம்ம அது லேசாக எடுப்போம். சரி, இந்த ஓய்வு நாள் மார்க்கு 2:27 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. நாங்கள் ஒரு நாள் ஓய்வுக்காக, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, we are not wired to continue to work. அதாவது நம்மளை கர்த்தர் வந்து உயிரியல் ரீதியாக அப்படி தான் இணைக்க செய்தார். எப்படி? நம்ம ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு. நமது ஓய்வு கர்த்தரின் நன்மைக்காக இல்லை, நம்மளுடைய நன்மைக்காக. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, our rest is not for God's benefit but for our own. அப்போ ஓய்வு நாளில் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓய்வு நாளில் நீங்கள் 3 காரியம் பண்ணணும். ஒன்று வந்து ரெஸ்ட் யுவர் பாடி, உங்கள் உடலுக்கு வந்து ஓய்வு கொடுங்க. எந்த வேலை செய்யாதீங்க, அப்படி தானே போட்டிருக்குது. மிருகங்கள் கூட ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அந்த வசனத்தில் வாசித்தேன் நான். ரீசார்ஜ் யுவர் இமோஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளை வந்து ரீசார்ஜ் செய்யுங்கள். எப்படி செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகளை வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதே போல்
மூணாவது காரியம் வந்து ரீஃபோக்கஸ் யுவர் ஸ்பிரிட். அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். ஆராதனை உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி வைக்கிறது. அதனால தான் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸை மாற்றிக்கொள்கிறோம். எது முக்கியம்னு சொல்லிட்டு அதை மாற்றிடுறோம். அதனால்தான் சண்டே ஒரே ஒரு நாள் ஆராதனைக்கு வராமல் சீமந்தத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், யாரும் இறந்துட்டாங்க அங்கே போகிறோம். இங்கே வந்துட்டு அங்கே போங்களேன், அந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே கட்டடிச்சுட்டு அவங்க போகும்போது என்ன விளைவு அது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் அனுபவிக்கிறதுனால தான் நீங்கள் வந்து முன்னாடி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது சாட்சியாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணி வைங்க. எது முக்கியம்? ஃபஸ்ட்டு கடவுள், கடவுள் ஃபஸ்ட்டு, அப்புறம் உங்கள் குடும்பம், அப்புறம் கடவுளுடைய குடும்பம் சபை, அப்புறம் தான் மற்றவர்கள். ஏன்னா மற்றவர்கள்னு சொல்லும்போது அவங்க கடவுள் அறியாதவங்க. அவங்க கூட ரொம்ப போய் உராசினீங்கன்னா அவங்க மேலே இருக்கிறது உங்கள் மேலே வரும். அவங்க வீட்டில் இருக்கிற சாபம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதனால தான் இங்கே வாங்க. இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது அக்கறையாக கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ அழிவீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துன்னுப்பாங்க. நீங்கள் போ கல்யாணத்துக்கு, ஆனால் நீங்கள் ஒரு கல்யாணம் வைங்களேன், அதில் சாப்பாடு போடாமல் வைங்க, வரமாட்டாங்க. சாப்பாடுக்காக தான் அவங்க வராங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து பார்ப்பாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா சாப்பாடு கிடைக்காது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் கல்யாணம் வைங்க, ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, சாப்பாடு வச்சா தான் வருவாங்க. சாப்பாடு வைக்கலன்னா வரமாட்டாங்க. எதுக்கு போகணும்? அந்த மாதிரி உறவை பற்றி நான் பேசலை. சர்ச்சிலேருந்து கூப்பிடுவாங்க, வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் டீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல. எத்தனை முறை நாங்களே வந்துக்கிறோம். நீங்கள் டீ கொடுத்தாலும் சரி, டீ கொடுக்கலனாலும் சரி, இந்த உறவு வேறு விதமான ஒரு உறவுங்க. உங்கள் மேலே அக்கறை வச்சிருக்கிற ஒரு உறவு. நீங்கள் உயரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற ஒரு உறவு. நீங்கள் அழியணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உறவு கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக வந்து முடியும். அதே நேரத்தில் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது அது ஒரு குற்ற உணர்வு வருது. நான் வேலை செய்யலை, இன்றைக்கி வேலை செய்யலை, வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை, கஷ்டப்படலை, ஒரு குற்ற உணர்வு வருது. கர்த்தருக்கு வரலையே ஓய்வு எடுக்கும்போது, ஏசாமிக்கு வரலையே, உங்களுக்கு ஏன் அந்த குற்ற உணர்வு வருது? யோசித்தீங்களா? அதாவது நீங்கள் ஓய்வு எடுப்பது குற்ற உணர்வாக இருந்தால் அது சாத்தானால் வந்த யோசனை. ஏனென்றால் நீங்கள் சோர்வடைந்து சரிந்து விழுவதை அவன் விரும்புகிறான். நீங்கள் வேலை செஞ்சு டயர்டாயிட்டு சிக்காயிட்டு சாகணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புகிறான். அதனால தான் அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே கொடுக்குறான். அதை மீறி வாங்க. கர்த்தர் ஓய்வு எடுத்தார், நானும் ஓய்வு எடுப்பேன். ஏன்னா கர்த்தர் அது கட்டளையாக கொடுத்தார், சஜஷனாக கொடுக்கல, ரிக்வெஸ்ட்டாக கொடுக்கல, அட்வைஸாக கொடுக்கல, கட்டளையாக கொடுத்தார். ஏசாமி ஓய்வு எடுத்தார். நீங்கள் ஓய்வு எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாள் எதுவுமே செய்யலைல்ல, சபைக்கு வரீங்கல்ல, போயிட்டு அமைதியாகவே இருங்களேன். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பேசினே இருக்கணும். கொஞ்ச நாள், ஒரே ஒரு நாள் அமைதியாக இருங்களேன். கற்றுக்குங்க. அது அமைதியாக இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப கடினமான காரியம். அது கற்றுக்குங்க. ஒரு நாள் உபவாசம் இருந்து கர்த்தர் கூட உங்களுடைய உறவை பலப்படுத்துங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லி உணர்ந்து ஆவியானவர்கிட்ட பேசுங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த புத்துணர்ச்சி வரும், ஒரு பலன் வரும் உள்ளேருந்து, ஆவிக்குரிய பலன்.
என்னென்னமோ பேசுகிறோங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நாள், அதாவது இட்ஸ் ஓகே டு ரெஸ்ட் அண்ட் நாட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஓய்வெடுப்பது நல்லது. பரவாயில்ல, ஒரு நாள், 7 நாளில் ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா பரவாயில்ல. கர்த்தர் நம்மிடம் இப்படி சொல்கிறார், நான் செய்வது போல் நீயும் செய். நான் ஓய்வெடுத்தது போல் நீயும் ஓய்வெடு. நீதிமொழிகள் 14:30 இப்படி போட்டுக்குது, சமாதானத்துடன் இருப்பது உடலுக்கு வாழ்வு, பொறாமையோ எலும்புருக்கி. ஒரு நாள் சமாதானத்துடன் இரு, அது உன் உடம்புக்கு நல்லது. ஓகே, 4வது காரியம், அட்ஜஸ்ட் மை வேல்யூஸ், நோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரீசெட் யோர் ப்ரையாரிட்டிஸ். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மதிப்புகள் சரி செய்யுங்கள், முக்கியமானது எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். மார்க் 8:36 இப்படி போட்டிருக்குது, மனிதன் உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஓகே, despite all your achievements, your accolades, what is the condition of your spirit, of your soul? உங்கள் சாதனைகள், பாராட்டுகள் எல்லாம் இருந்தும் உங்கள் ஆன்மாவின் நிலை என்ன? யோசித்து பாருங்கள். ஏன்னா அதாவது நீங்கள் ஃபேமஸாக இருக்கலாம், நீங்கள் டிவியில் வரலாம், நீங்கள் இப்போ பத்திரிகைகளில் வரலாம், நீங்கள் நியூஸ் பேப்பரில் வரலாம், ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை வந்து எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து அதே போல் உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். அதாவது இங்கே போட்டிருக்குது, you might speak in tongues or prophesy or even be a powerful warrior, but if your soul is empty, your relationships are broken, what is the use? நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீங்கள் ஒரு ஜப வீரராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆன்மா காலியாக இருக்குதுனாக்கா, உங்களுடைய உறவுகள் உடைந்து போய் இருக்குதுனாக்கா என்ன பிரயோஜனம்? உறவுகளுக்காக தான் கர்த்தர் உங்களை இங்கே வச்சிருக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி அன்பு, மன்னிப்பு, தாழ்மை, பொறுமை, இது மூலமாக நம்ம வந்து உறவுகள் சம்பாதிப்போம். அந்த உறவுகளை வந்து ஜெபம் பண்ணி வழி நடத்தி கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்போது, நீங்கள் பரலோகம் போகும்போது உங்கள் பின்னாடி ஒரு படை வரும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, 5வது காரியம், எக்ஸ்சேஞ்ச் மை ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபார் காட்ஸ் பீஸ். ரொம்ப நல்லா இருக்குது அது. உங்கள் அமைதியின்மையை கர்த்தரின் சமாதானத்துடன் பரிமாறிக்கொள்ளுங்கள். திருப்பி சொல்லிட்டா, உங்கள் அமைதியின்மையை கர்த்தரின் சமாதானத்துடன் பரிமாறிக்கொள்ளுங்கள். மத்தேயு அது நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 6:26-30 4 வசனங்கள் இருக்குது, நான் இப்போ வாசிக்கல. அதாவது உடல், ஆன்மீக மற்றும் உணர்வு ரீதியான சோர்வுக்கு மத்தியில் நமக்கு ஓய்வு தேவை. In the midst of physical, spiritual, emotional fatigue, we need rest. ஓகே, ஸோ எல்லா ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நம்ம கர்த்தருடைய சமாதானத்துக்கு கூட நம்ம பரிமாறிக்கொள்ளணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த நல்ல மேய்ப்பன் வந்து நல்லவர் தாங்க. அவர் எது சொன்னாலும் அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான். அவர் மேலே நீங்கள் அந்த 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 திட நம்பிக்கை, அதை அந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்களை வழி நடத்துவார். அந்த வழி சரியான வழியாக இருக்கும். அது உங்கள் உடலுக்கு நல்லா இருக்கும், உங்களுடைய உணர்வுகளுக்கு நல்லா இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது நல்லா இருக்கும். ஏனக்கா அவர் நல்லவர். இயேசு நம்மோடு அந்த நுகத்தை சுமக்குகிறார். தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் என்ன சொன்னார்? டேக் மை யோக் அப்பான் யூ. அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அந்த நுகத்தடி இருக்குதுல்ல, ஒரு பக்கம் அவர் இருக்கிறாரு, ஒரு பக்கம் நம்மளை தூக்க சொல்கிறாரு. அதனால் தோல்வி இல்லை, ஏன்னா அவர் இருக்கிறாரு கூட. என்ன பாரம் இருந்தாலும், என்ன பொறுப்பு இருந்தாலும், உங்களுக்கு இந்த உலகத்தில் குடும்ப பொறுப்பு,
சமுதாயத்தில் பொறுப்பு, சபையில் பொறுப்பு, சமுதாயத்து பொறுப்பு, எந்த பொறுப்பு இருந்தாலும் உங்கள் கூட உங்கள் பாரத்தை சுமக்க இயேசு கிறிஸ்து இருக்கார். அது மட்டும் போதுங்க. 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், எவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் நம்ம கூட வரும்போது வெற்றிகரமாக முடிப்போம். அவர் நல்லவர். God bless you. Thank you. Amen.